பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், 18ஆவது வசனம், 19ஆவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 17ஆவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க, ஒருத்தரில் அன்பாக இருக்கணும். நம்ம அன்பை, நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கணும். அன்பாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்போ உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னவே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நல்லா கவனிங்க, உலகம் உங்களை பகைத்தால், இப்போ உலகத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளை. இப்போ ஏசப்பா பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவைகள் பகைப்பார்கள், கோபம் வரும், நம்மளை பார்த்தால் அவங்களுக்குள்ளே ஒரு எரிச்சல் வரும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், உலகம் உங்களை பகைத்தால், உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னையே யாரையாம்? இயேசுவையே பகைக்கிறாங்களாம். அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ 19ஆவது வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்குமா? உலகத்தாராயிருந்தால் நம்ம உலகத்தோடு அவர்கள் செய்கிற உலக பழக்க வழக்கங்கள், பாவங்கள் பாருங்கள். அநேகர் பார்த்திங்கன்னா உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உலக இச்சை. அப்போ அவர்களோடு நம்ம சேர்ந்து போனோமானால் நம்மளை பகைக்க மாட்டார்கள். அதான் இந்த வேத வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. இயேசு நம்மளை தெரிந்து கொண்டபடியினால் உலகம் என்ன பண்ணுகிறதா? நம்மளை பகைக்கிறது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகிறாதீங்க. உலகத்தார், ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருக்கலாம், அவங்க கூட உங்களை பகைக்கலாம். அதுக்கு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உயிரை குடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு ஒருவரைத்தான் நாம் சிநேகிக்க வேண்டும். அப்போ உலகத்தார் நம்மளை பகைத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? உலகத்தோடு ஒட்டி போயிடக்கூடாது. நம்மளை இப்படி பகைக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறனால தான் நம்ம பகைக்கிறாங்கன்னு ஆண்டவரை விட்டு ஓடிடக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சம், அவர் தான் நமக்கு பலத்த கேடகமாக இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ உலகம் பகைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஆண்டவர் போதும் என்று அவரை பிடித்து கொள்ளுகிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கா. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்க தாவே, சர்வ வளமில்ல தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்றும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்று தர தெய்வன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.